காலங்காலத்தில் ஒருத்தியை கூட காணும் தெருவில். இன்னும் எவ்வளோ ஏந்துக்கலையா? மணி 5:45 ஆகுது. இன்னும் எல்லாரும் வீட்லேயும் இழுத்து போட்டுன்னு தூங்குறாளுங்க போல. ரோட்டில் ஒருத்தையும் காணும். மாடு கீடு ஓட்டின்னு போவான், அந்த ஆளையும் நீ காணும். அவன் பேர் என்ன, முனுசாமியோ குப்புசாமியோ ஏதோ ஒன்று. அந்த ஆளை கூட காணுமே இன்னைக்கு. அப்படி காத்தோரமாக ரோட்டில் உட்காந்து யார்கிட்ட பேசலான்னு பார்த்தா ஒருத்தரும் ஆளை காணும் இன்னைக்கு. இந்த காப்பி வேற கொதிக்க கொதிக்க எத்தனை வந்து குத்துட்டு போயிருக்கா. சுடுது, எங்கன்னா வாயில் வைக்க முடியுதா? காப்பி நல்லா தான் போட்டிருக்கா. ஆமாம், காலையிலேருந்து நானும் வெத்தலைப்பட்டி தேடினதுக்கு கண்டே பாட்டலையே. எங்கே தான் போச்சு? ராத்திரி வச்சுருந்தேன், எங்கே வச்சுன்னு ஞாபகம் இல்லையே. இதுதானே ரொம்ப நேரமாக தேடி நிற்கிங்க? ஆமாடி, எங்கடி இருந்தது இது? நைட்டு நீங்கள் ஹால்லேயே வச்சுட்டு போயிட்டீங்க. நான் தான் எடுத்து வச்சேன் காலையில் கொடுக்கலான்னு. அப்படியா? ஆமாம் ஆமாம், தூக்கம் கலக்கமாக இருந்தது சொல்லிட்டு அப்படியே போயிட்டேன் ரூமுக்கு. இதை மறந்துட்டு. சரி சரி, கொடு. நீங்கள் எப்பவுமே காலையில் எழுந்தானே வெத்தலை பொட்டி தான் முதல்ல தேடுவீங்கன்னு எனக்கு தெரியாதா? அதை எடுத்துன்னு வந்தேன். நல்ல வேலை பண்ணப்போ. இது இல்லைன்னா அன்றைக்கி நாளே எனக்கு ஓடின மாதிரி இருக்காது. எங்கே போனாலும் இந்த வெத்தலை பொட்டி வேணும் எனக்கு. அதான் எனக்கு தெரியுமே, இப்போ தானே நான் பார்க்குறேன். காப்பி குடிச்சிட்டிங்களா? இன்னும் இல்லை, கொஞ்சம் இருக்குது. நீ குச்சியா? காப்பி குச்சியா? குச்சேன். பசங்களாம் ஏந்துட்டாங்களா? இன்னும் இல்லை அத்தை, எழுப்பணும் இதுக்கப்புறம் தான். மணி 6ஆவது. ஒரு பொம்பளை பிள்ளைங்க எவ்வளோ நேரம் தூங்குறது வீட்டில்? எழுப்பி விடு முதல்ல. அந்த எழுப்பேன். அதுக்கு தான் ராத்திரியில் சீக்கிரம் படுக்கணும். 12 மணி வரையும் சுற்றி நின்றா காலைல இப்படி தான் தூக்கம் வரும். எழுப்பி விடு பசங்களை. இப்போ எழுப்புறேன். காலைக்கு என்ன டிஃபன் செய்யலான்னு கேட்டு போகலான்னு தான் தந்தேன். என்ன செய்யுது? டெய்லி இட்லி தோசை சாப்பிட்டு இதுவாக இருக்குது, வெறுப்பாக இருக்குது. உப்புமா செஞ்சிடலாமா? உப்புமா பசங்களாம் சாப்பிட மாட்டாங்க அத்தை உப்புமா. அப்படியா? அப்போது பொங்கல் பண்ணிவிடு. பொங்கல் பண்ணிவிட்டு உளுந்த வடை இருக்குல்ல, சுட்டு வச்சுடு. அப்படியா? சரிங்க அத்தை. மதியத்துக்கு அத்தை? மதியத்துக்கா? இன்னும் காலைல வேலையும் ஆகலை, அதுக்குள்ளே மதியத்துக்கு போயிட்டியா? மதியத்துக்கு மீனுக்குன்னு எதனா வாங்கி செஞ்சுக்கலாம்ண்ணா? சரிங்க அத்தை, மீனே வாங்கிக்கலாம். ஆமாம், போ வேலையை பாரு. காலைல வேலையை முதல்ல ஆகட்டும். அத்தை, இன்னைக்கு வந்து அந்த தோட்டத்தை பின்னாடி கட்டெல்லாம் வச்சுருக்கோம்ல, விறகுலாம், அந்த ரூம்லாம் சுத்தம் பண்ணுறதுக்கு ஒரு ஆள் வர சொல்லியிருக்கேன். அப்படியா? ஆமாம், அது ரொம்ப நாள் அப்படியே கிடக்குது பூட்டி போட்டு. பாம்பு கிம்பு எதனா போய் ஏறிச்சுன்னா கூட தெரியாது. முதல்ல அதை சுத்தம் பண்ணி போடணும். சரி, வர சொன்னல. எத்தனை மணிக்கு வராங்களா? எத்தனை பேர் வராங்களா? ஒரே ஒரு பொம்பளை தான் வர சொல்லியிருக்கேன். அப்போ நான் இருக்கேன்ல, நானும் கூட சேர்ந்து கூட மாட நான் பார்க்குறேன் வேலை. ஏண்டிய, நீ அங்கே வேலை பார்க்க போயிட்டுனா இங்கே யார் வீட்டு வேலை பார்க்கறது? பசங்களை பார்க்கணும், சமைக்கணும், எவ்வளோ வேலை இருக்குது. யாரும் 2-3 பேர் வர சொல்லு. அப்படிங்களா? சரிங்க அத்தை, வர சொல்கிறேன். ஆமாம், யாரை வர சொன்ன முதல்ல நீ? அந்த பொம்பளை இருக்குங்க, கோகிலா. அந்த கோகிலா தான் வர சொல்லியிருக்கேன். கோகிலாவா? நல்லதாக வேலை செய்வா. கூட இன்னும் 2 பேர் யாருன்னா கூட்டின்னு வர சொல்லு. என்ன? சரிங்க அத்தை, சொல்லிடுறேன். இன்றைக்கே முச்சிடணும். 2 நாள் 3 நாளாக இஸ்துன்னு போகக்கூடாது, சொல்லிவிடு அதையும். சரிங்க அத்தை, சொல்லிடுறேன். அவங்களுக்கும் சேர்த்து எனக்கு சமையல் பண்ணிவிடுண்ணா. வீட்டுக்கு வேலைக்கு வரவங்களுக்கு சோறு போட்டு தான் அனுப்பணும். அவங்களுக்கும் சேர்த்து சமையல் பண்ணிவிடு. சரிங்க அத்தை, நீங்களும் சொல்லணுமா? நானே செஞ்சிடறேன், விடுங்க. ஆமாம், எப்போவுமே நீ தானே செய்யணும், உனக்கே தெரியும். செஞ்சிடு. அப்புறம் மீன் வாங்கி மீன் குழம்பு, கொஞ்சம் மீன் வறுவல் பண்ணிவிடு. இறா அதெல்லாம் விற்றா கொஞ்சம் வாங்கிக்கோண்ணே. என்னமோ இறா சாப்பிடணும் போல தோணுக்குது ஒரு 2 நாளாக. சாப்பிட்டா நல்லா இருக்கும். என்ன, இறா வாங்கிக்கோ. சரிங்க அத்தை, வாங்கி வந்துடுறேன். நல்லதாக பார்த்து வாங்கு, ஏமாத்திர போகிறானுங்க. நம்ம ஊரில் எல்லா பொருளும் நல்லா தான் தெரிவிக்கும், விடுங்க, நான் பார்த்து வாங்கிக்கிறேன். பசங்களை எழுப்பி வேலை வாங்கு, தூங்க வச்சுருக்காத. ஒருத்தி துணி துவைக்க சொல்லு, ஒருத்தி சாமான்லாம் விளக்கி போட சொல்லு. என்னென்ன வேலை இருக்கோ ஒருத்தி காயெல்லாம் கட் பண்ண சொல்லு. என்னென்ன வேலை இருக்கோ பிரித்து கொடு. நீயே மொத்த வேலையை இழுத்து போட்டு செய்யாத. போகிற வீட்டில் அவங்களாம் செய்ய தேவையில்லையா? போ, என்ன எல்லா வேலையும் பிரித்து போட்டு செய்யுங்க. ஒண்டியாக ஒரே ஆளாக செய்யணும், ஒன்று தலையெழுத்து இல்லை. என்ன 2 பொம்பளை பிள்ளைய பெற்று வச்சுருக்குல்ல, அதுங்களும் செய்யட்டும். கற்றுக்க வேணாவா? அத்தை வீட்டுக்கு போய் செய்ய தேவையில்ல. என்ன எடுத்து போடு, செய்வாளுங்க. எங்கள் அத்தை, நானும் கத்தினே தான் இருக்கேன், ஒரு வேலை செய்ய மாட்டாளுங்க. ஒரு வேலை வாங்கிறதுக்குள்ளே உயிர் போய் உயிர் வருது. நம்ம தான் கத்தி நிற்க வேண்டியதாக இருக்குது. அப்படியா? நான் சொல்லி விட்றேன், மிரட்டுறேன். எப்படி செய்யாமல் போகிறாளுங்க பார்க்கலாம். இப்போ எடுத்து போடு எல்லாத்தையும். முதல்ல காப்பி கீப்பி குத்து அதுங்களை எழுப்பு. சரிங்க அத்தை. மசம் நிற்காத, மணி ஆகுது பாரு, இப்போ வேலையை பாரு. சரிங்க அத்தை, போயிட்டாரேன். எது சொன்னாலும் சரிங்கத்தை தான் வாயிலேருந்து வருமா? யார் இது? பூசாரி வரா மாதிரி இருக்கு. கோயில் பூசாரி இன்னாரு கோயில் திறக்க போகாமல் இங்கே என்ன பண்ணின்னு இருக்காரு? வீடு வேறு எது சொல்லின்னு வராரு? ஐயா ஆமாம், ஆடி மாதம் வேறு வரப்போகுதுல்ல, அதுக்கு கோயிலுக்கு எதனா திருவிழாவாக இருக்கும், சொல்கிறதுக்கு தான் வராரு. வட்டம். அதான். வாங்க பூசாரி, என்ன விஷயம்? வீடு தேடி வந்திருக்கீங்க? அது ஒன்றும் இல்லை அத்தா, ஆடி மாதம் வருதுல, ஆத்தா கூழ் ஊற்ற போகிறோம் அம்மனுக்கு, அதுதான் சொல்லிட்டு போகலான்னு வந்தேன். அப்படியா? நல்ல விஷயம். எப்போ அது? அடுத்த மாதம் 19ஆம் தேதி வச்சுருக்கோம் அத்தா. ஆமாம், நன்கொடெல்லாம் வசூல் பண்ணோம்ல, நிறைய வேலை இருக்குது. ஆத்தாக்கெல்லாம் ரெடி பண்ணோம். நம்ம வீட்டு சார்பிலேருந்து வேறு எதனா செய்யணும் ஆத்தாக்கு. ஆமாம் அத்தா, அது சொல்லிட்டு போகலான்னு வந்தேன். இப்பயே சொன்னா தானே, அப்புறம் நாள் கிட்ட போயிடுச்சுன்னா ஒன்றும் பண்ண முடியாது. அதை இப்போவே சொல்லிடலான்னு சொல்லியிருக்கேன். சரிப்பா, ரொம்ப நல்லதுப்பா. நம்ம ஊர் ஆத்தாக்கு நம்ம செய்யாமல் வேறு யார் செய்ய போகிறா?
அதெல்லாம் சீரம் சிறப்பமாக செஞ்சிடலாம் விடுங்க. சரிங்க அத்தா. சரி 4 வீட்டுக்கு சொன்னா நான் கிளம்புறேன். சரிப்பா சரிப்பா. வீட்டில் எல்லாருக்கிட்டையும் சொல்லிடுங்க. சரிப்பா நான் சொல்லிக்கிறேன், நீங்கள் போங்க. போய் ஊர் ஃபுல்லாக சொன்னல வேலை இருக்குல்ல, போய் பாருங்க போங்க. சரிங்க அத்தா, வரேன் அத்தா. அடுத்த மாதம் 19 வைக்கிறாங்களா? அதுக்குள்ளே ஆடி பிறந்துடும் போலையே. ஆடி பிறந்ததும் ஊற்றுறாங்க. ஆடி மாதம் வந்தாலே தேரும் திருவிழாவும் கூழுமா தான் இருக்கும் எல்லா இடத்துலையும். அம்மனுக்கு அவ்வளோ விசேஷமான நாளுங்க. அந்த மாதம் பிறந்துட்டாலே ஒரே ஊர் ஃபுல்லாக ஜே 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 ஜேன்னு தான் இருக்கும். நம்ம வீட்லேயும் கூழ்லாம் ஊற்றணும். அப்படியே கோயிலுக்கும் கொஞ்சம் எடுத்துன்னு போய் கொடுத்துட்டு வந்துடணும். அதெல்லாம் பையன்கிட்ட சொல்லி சிறப்பாக பண்ணிடலாம். அவன்கிட்ட சொல்லிட்டு அவன் எல்லாத்தையும் பார்த்துக்குவான். மீன் மீனே கிழங்கா மீனே, ஏமா கிழங்கா மீன் வேணுமா? கிழங்கா மீன் நம்ம வச்சிருக்கிறேன். ஆமாம்மா கிழங்கா மீன் கிலோ 250 ரூபா. அம்மா 250 ரூபாவா? ஆமாம்மா 250 ரூபா தான். மீனெல்லாம் என்ன விலை விற்கிது? 2 கிலோ போடுவா? ஐயோ கிழங்கா மீன்லாம் நாங்கள் யாரும் சாப்பிட மாட்டோம்மா, எங்களுக்கு அது பிடிக்கவே பிடிக்காது, வேணாம். ஏன் கிழங்கா மீன்லாம் பார்த்தா உனக்கு மீனா தெரியலையா? எங்கள் வீட்டு பசங்களுக்கு அதெல்லாம் பிடிக்காது, எங்களுக்கு அது பிடிக்காது. ஆனால் நாங்களும் சாப்பிட்றதில்ல. அது வேறு மாவு மாதிரி இருக்குதா, அது எங்கள் வீட்டில் யாருக்கும் பிடிக்கல. நீ சங்கரா மீன் கிங்கரா மீன் இல்லை ஒரு வஞ்சிர மீன் எதனா எடுத்துன்னு வந்தீங்கன்னா வாங்கியிருப்பேன். நீ வேறு கிழங்கா மீன் மட்டும்தான் வச்சுக்கிற. எங்கே அப்புறம் மீன் கிடைக்கிறதே கஷ்டமாகுது. இதுவாவது கச்சிட்டேன். வேணா வாங்கிக்கோ, வேணானா விடு. வேணா 2 கிலோ வேணா 350 ரூபாய்க்கு போட்டு தரேன், எடுத்துக்கோ. இல்லைம்மா வேணாம் வேணாம், நாங்கள்லாம் சாப்பிட மாட்டோம் இந்த மீனை. நீ வேற எங்கன்னா விற்றுக்கோ. சரி ரைட்டு விடு. மீன் கிழங்கா மீனாய் அதான் வானான்ட்டு இங்கே நின்று கூவா. மீனாய் போ. கிழங்கா மீன் எடுத்தாந்துக்கிறா, வெறும் கிழங்கா மீனை யார் தின்னுவா அந்த மீனை? அதுவும் நல்ல மீன் தான், என்ன நல்லா சாப்பிட்டு சளிச்சு போச்சு. என்ன சங்கரா மீனா இல்லை வஞ்சர மீனா அந்த மாதிரி வாழை மீன் அந்த மாதிரி விதமாக எத்தனை வந்தால் கூட எத்தனை ஒன்று வாங்கியிருக்கலாம். ஒரே ஒரு மீன் கிழங்கா மீனை தூக்கின்னு வந்துக்கிறான், யார் வாங்குவா இதா? அந்த மீன் கூட வாங்கி சாப்பிட முடியாதவங்க எவ்வளோ பேர் இருக்கிறாங்கம்மா. நம்மளுக்கு அந்த இதுவும் இல்லை, அது வரையும் சந்தோஷம். யார் இந்த பொம்பளை? யார் வீடியோ தேடின்னு போகுது போல. ஒருவேளை விறகு எடுத்து போட வருவாங்க சொன்னாங்களே ஒரு பொம்பளை, அந்த பொம்பளையா இருக்குமோ? அது பேர் கூட கோகிலாவா இருக்குமோ? அப்போ கூட வீடு தெரிஞ்சிருக்குமே, அந்த பொம்பளை இல்லை போல. வரும் அது வந்தா. புதன்கிழமை காலையில் 7 மணி ஆனால் டான்னு சண்டை போட்டுறாங்கம்மா. சண்டை போடுறாங்களா? யாருது? அட பட்டை கிழவி, சண்டை இல்லை சண்டை. மீன் போட்டுக்கிறீங்களே, மீன் யாரெல்லாம் அதை சொல்கிறேன். என்ன வேணும் உனக்குப்பா? எனக்கு 2 கிலோ வெங்காயமும் 1 கிலோ தக்காளியும் போடு. என் கடையை பார்த்தா உனக்கு வெங்காயம் தக்காளி விற்கிற கடை மாதிரி இருக்குதா? தேர்தல எறா மீன் தான் வச்சிருக்கிறேன்னு போடு. 1 கிலோ எறாமா 2 கிலோ மீனும். என்ன மீன் வேணும்? என்ன மீனா வச்சுக்கிற? வஞ்சரம், சங்கரா, அப்புறம் நெத்திலி, கிழங்கா, வாழை, அப்புறம் எறா இருக்குது. பெரிய எறா சின்ன எறா எல்லா எறாவும் இருக்குது. உனக்கு என்ன வேணும்? எனக்கு 2 கிலோ சங்கராவா, பெரிய எறா 1 கிலோ கொடு. இரு போட்டு தரேன். இந்த வயசான கிழவி மீன் வச்சுன்னு உக்காந்துக்கிறேன். எவ்வளோச்சும் இங்கே வந்து வாங்குறாளுங்களா பாரு, எல்லாம் அங்கேயே போகிறாளுங்க. பெரியப்பனே என்னக்கா நீ வந்துக்கிற மீன் கடை பக்கம்? எப்பவுமே அண்ணனை தானே அனுப்பிச்சி விடுவேன். அவர் காலையிலே தென்னந்தோப்பில் ஏதோ வேலை இருக்குன்னு காமிட்டார் பெரியப்பனே, அதான் நானே வந்தேன். எங்கள் அத்தை தான் என்னை போய் மீன் வாங்கணும்னு சொன்னாங்களா, சரி சீக்கிரமாக வந்துட்டு போனால் கொஞ்சம் கூட்டம் கம்மியாக இருக்குமேனு வந்துட்டேன். அப்படியா? நானும் இப்போ தான் வந்தேன். 1 கிலோ எறாவா 2 கிலோ சங்கரா மீனும் வாங்கியிருக்கேன். அப்படியா? எறா நல்லா இருக்கா? நல்லா பெரிய பெரிய எறாவை தான் வச்சிருக்கேன் இந்த பரட்டை, பார்த்து எடுத்து வாங்கு. பார்த்து தான் வாங்குவேன். அங்கே ஒரு பாட்டி வேற வச்சுக்கிறாங்களே மீன்லாம். ஆமாம் வச்சிருக்காங்க, நான் கவனிக்கவே இல்லை. பார்த்துருந்தா அவங்ககிட்ட மீன் வாங்கிட்டு இதுகிட்ட எறா வாங்கியிருப்பேன். சரி விடு, நான் உங்ககிட்ட மீன் வாங்கிக்கிறேன். ஏமா எவ்வளோ நேரமாக அங்கே எடுக்கிறேன், எடுத்து கொடுமா சீக்கிரம். மணி ஆகலையா? நாங்கள் வீட்டுக்கு போத்த இல்லையா? அதை எடுத்து தரேன். பாட்டிமா என்ன மீன் வச்சிருக்கீங்க? கிழங்கா மீன் சங்கரா மீன் வச்சுக்கிறேம்மா. சரி கிழங்கா மீன் 1 கிலோ, சங்கரா மீன் 1 கிலோ போடுங்க. மீன் பார்த்து எடுமா நீ, நானே எடுக்குவா இருங்க. இந்த 2 மீன் நல்லா இருக்குது போடுங்க. இந்தம்மா 500 ரூபாய் ஆச்சு உண்டு. 500 ரூபாவா? என்ன கணக்கு சொல்லுங்க. 500 ரூபாய்க்கு 200 ரூபாய் எறா, 300 ரூபாய் மீன். 1 கிலோ எறா 200 ரூபாய், 2 கிலோ சங்கரா மீன் 300 ரூபாய். போதுமா? மொத்தம் 500 ரூபாய். அப்படியா? எதனா கொஞ்சம் கம்மி பண்ணி போடக்கூடாதா? மீனை வேணா கம்மி பண்ணி போடுறேன், விலையெல்லாம் கம்மி பண்ண முடியாது. ஒன்றும் மீன் நீ கம்மி பண்ணுவேன், நான் கொடு தரேன் 500 ரூபாவை. இந்த அப்படி குடி 500 ரூபா. கொடு. காலையிலே வந்துடுவாளுங்க போல எனக்குன்னு. பாட்டி இந்த 2 மீன் 1 கிலோ வரும்ல? கிழங்கா மீன் இருக்குமா? 2 எடுத்துக்கோ. சரி சங்கரா மீன் 1 கிலோ போடுங்க. அதோ இருமா, ஒரு கவரில் போட்டு தரேன். பெரிய பண்ண இங்கே பாரு, 2 பெரிய மீன் எடுத்துருக்கேன் 1 கிலோ. கிழங்கா மீனா? நல்லா தான் இருக்கும். சரி பெரிய பண்ண 1 கிலோ யாரா வாங்கினது பெரிய பொண்ணு எனக்கு. இது வந்து 2 மீன் வாங்கிக்கினேன். சரி வாங்கி வைக்கிற பொறுமையா வா. இந்தாங்க பாட்டி, இது கவரில் போட்டுருங்க. கொடுமா. இந்த காய்கறி கடை வச்சதுக்கு எதனா கறி மீன் கடை வச்சிருந்தா கூட என்ன எதனா வியாபாரம் இருக்கும் போல. என் கடையில மட்டும் ஈமுச்சு நிற்குது. முருங்கைக்காய், கத்திரிக்காய், உருளைக்கிழங்கு. அவன் முண்டியாச்சுன்னு மீன் கறின்னு வாங்கி போயின்னு காணா. இப்போதான் ஒருத்தர் முருங்கைக்காய் கத்திரிக்காய் உருளைக்கிழங்கு நின்றுக்காரு. இன்னைக்கு வித்தா மாதிரி தான்.
பரவாயில்ல, நல்ல மீனாக தான் இருக்கு. இவ வேற கடைக்கு போய் ரொம்ப நேரம் ஆகுது, இன்னும் ஆளையே காணுமே. இந்த விறகு வெட்டுற பொம்பளை வேற இன்னும் ஆளை காணோம். எங்கே தான் போவாளுங்களோ எல்லாம் தெரியலையே. மணி 7:45 ஆகுது. ஒரு கடைக்கு போயிட்டு வான்னு அமிச்சா இவ்வளோ நேரமா? எங்கன்னா அவளுங்க தோழியை பார்த்துட்டு இருந்தாலும் நின்றுட்டு இருப்பாளுங்க கதை பேசுறதுக்கு. ஒழுங்காக தடுமாறி நானேயாவது போயிட்டு வந்திருக்கணும் கடைக்கு. இவ்வளோ அமிச்ச பற்றி அதான் நான் பண்ணது தப்பு. நான் போயிருந்தாச்சும் நேரம் வந்திருப்பேன் சீக்கிரம். இங்கே வேறு வெயில் வேறு வந்துச்சு. உள்ளே போய் உட்காருவோம். வெயிலில் உட்காந்துருந்தா தலைவலி தான் வரும். இங்கே முதல்ல ஏந்துக்கணும். ஒரு ஏந்துக்கிறதுக்கு 5 நிமிஷம் ஆகுது. அத்தை எங்கே போயிட்டாங்க தெரியல. நல்ல மீனை பார்த்து வாங்கிட்டு வந்தேன், பெரிய மீனா காட்டலான்னு பார்த்தா அத்தையை காணுமே. வெளியே தானே உட்காந்துருந்தாங்க, அதுக்குள்ள ரூமுக்கு போயிட்டாங்களா? சரி, அவங்க வந்தோடனே காமிச்சிக்கலாம். மீன் குழம்பு மீன் வறுவல பண்ணி வச்சுன்னா பெரிய பெரிய மீனில் சூப்பராக இருக்கும். நல்லா நாக்கு சொட்டு சாப்பிட்லாம். இறால வேறு க்ளீன் பண்ணணும், நிறைய வேலை இருக்குதே. எவனா வந்தானா கொஞ்சம் கூட மாட ஒத்தாசிக்காக இருக்கும். ஒருத்தையும் வர மாட்டாளுங்க வேலைன்னா. இதெல்லாம் நல்லா க்ளீன் பண்ணி உப்பு போட்டு கழுவி வைக்கிறதுக்கு 1 மணி நேரம் ஆகிடணும். இந்த மீன் கிட்ட வந்தாலும் இந்த பெறால் எடுக்கிறது தான் பெரிய வேலை. நல்லா சுத்தமாக க்ளீன் பண்ணணும். ஏண்டியா ஒரு கடைக்கு போயிட்டு வரத்துக்கு உனக்கு இவ்வளோ நேரமா? எதோ அங்கே ஒரே கூட்டம் அத்தை, நானே முண்டியாச்சுன்னு வாங்கி ஓடியாரேன். சீக்கிரமாக போனேடியா? சீக்கிரமாக போயமா கூட்டத்தில் மாட்டிக்கினா? ஆமாம் ஆமாம், சீக்கிரமாக போனாலும் கூட்டம் தான், எப்போ போனாலும் கூட்டமாக தான் ஆகுது. இந்த புதன்கிழமை ஞாயிற்றுக்கிழமை அங்கே காலை எடுத்து வைக்க முடியாது, கூட்டம் அழுமோதும். சரி, என்ன மீன் வாங்கி அந்த காட்டேன்? இந்த 1 நிமிஷம் இருங்க காட்டேன். அத்தை இன்னைக்கு பாராட்டி தள்ள போகிறாங்க, இவ்வளோ பெரிய மீன் வாங்கி வந்திருக்கேன். அத்தைக்கிட்ட பெரிய மீனை பிடிக்குமே, செஞ்சு கொடுத்தா நல்லா சாப்பிடுவாங்க. பாருங்க, பெரிய கிழங்கா மீன் 2 வாங்கி வந்திருக்கேன், 1 கிலோ. அப்புறம் சங்கரா மீன் வாங்கியிருக்கேன் 1 கிலோ. இறா 1 கிலோ வாங்கியிருக்கேன். அடிப்பாவி, கிழங்கா மீனை வாங்கி வந்து போயிட்டேன். ஆமா அத்தை, பெரிய கிழங்கா மீன் நல்லா சூப்பராக இருந்தது பார்க்கறதுக்கு. அதை வாங்கி வந்த பசங்க விரும்பி சாப்பிடும் இந்த மீனை தான், அதான் வாங்கி வந்தேன். இது கிழங்கா மீனியா? ஆமா அத்தை, பசங்களுக்கு இந்த மீன் தான் ரொம்ப பிடிக்கும்ன்றேன். வேற என்ன மீன் வாங்கினேன்னு சொன்னேன்? சங்கரா மீன் 1 கிலோ வாங்கியிருக்கேன் உங்களுக்கு. சரி சரி, சங்கரா மீன் இருக்கு, நல்ல வேலை தப்பிச்சேன். ஏன் அத்தை, உங்களுக்கு கிழங்கா மீன் பிடிக்காதா? ஆமாடி, எனக்கு பிடிக்காது ஒரே மீன் இந்த கிழங்கா மீன் தாண்டி. கிழங்கா மீன் பயந்தே போயிட்டேன். நல்ல வேற சங்கரா மீனும் சேர்த்து வாங்கி வந்துருக்குறியா? அப்புறம் 1 கிலோ இறா வாங்கியிருக்கேன் பாருங்க, அங்கே பெரிய இறாவை தான் பார்த்து வாங்கி வந்திருக்கேன். நல்ல பெரிய இறாவை தான் இருக்குது. சரி கொடு, நானே சுத்தம் பண்ணி தரேன் எல்லாத்தையும். ஐயோ அத்தை, 1 மணி நேரம் ஆகும் க்ளீன் பண்ணுறதுக்கு. நீங்கள் எப்படி ஒரே இடத்துல உட்காந்து க்ளீன் பண்ணுவீங்களா? நானே பண்ணிவிடுவேன், டக்குன்னு விடுங்க, உங்களுக்கு கால் வலி வந்துடும். நீயே பண்ணிக்கிறியா? சரி, நல்லா சுத்தமாக அந்த பெறால்லாம் எடுன்னா. அந்த கிழங்கா மீன்லாம் நிறைய பெறால் இருக்கும் தொண்டியில். பார்த்து நல்லா க்ளீன் பண்ணு. சங்கரா மீன் அப்படி தான், சாப்பிடும் போது பெறால் வந்துச்சுன்னா அப்புறம் கோவம் வந்துடும் பார்த்துக்க எனக்கு. அதெல்லாம் நான் சுத்தமாக தான் அதை க்ளீன் பண்ணேன். நான் எப்படி க்ளீன் பண்ண உங்களுக்கு தெரியாதா? தெரியும். நல்லா கழுவு மீனை, மஞ்சத்தூளும் கல் உப்பும் போட்டு நல்லா உரசு. அதெல்லாம் நான் பார்த்துக்கிறேன், விடுங்க. சரி, நீங்கள் சாப்பிட்டீங்களா இல்லையா? பொங்கல் வச்சு தர சொல்லிட்டு போனேன் அவளுங்கிட்ட. வச்சு குத்தாளுங்களா உங்களுக்கு? பொங்கல் வடை சாம்பார் வச்சு குத்தாளுங்க, நல்லா தான் இருந்தது, சாப்பிட்டு தான் வரேன் இப்போ. அப்படியா? சரி சரி. வடை எத்தனை வச்சாலுங்க? 2 வச்சாலுங்களா? நல்ல பெரிய வடை 2 தான் வச்சாலுங்க. இன்னும் வேணா கூட சின்ன சேர்ந்துருக்குமே, எடுத்துக்க வேண்டியதானே நீங்கள்? ஐயோ போதுமா, போதும். காலையில் நிறைய சாப்பிட்டு வடைய அப்புறம் தலை சுத்தம் எண்ணெயில். அப்படியா? 2 போதுமா? சரி, அப்புறமா வேணும்னா சொல்லுங்கள், எத்தனை தரேன். வேணும்னா சொல்கிறேன். சரி, மடமண்ணு இதெல்லாம் வேலை ஆகட்டும். மீன்லாம் ஆஞ்சு வைய. எங்கள் வீட்டுக்கார் வேற வந்து நிற்காரு, மாமா வேற வராரு தெரியும்ல, வந்து நிற்காரு. 10 மணிக்கெலாம் வந்து சேர்ந்துருவாரான். அப்படியா? சொல்ல வேலையே நீங்கள் என்கிட்ட. ஆமாம், சாப்பிட்ற நேரத்துக்கு சரியாக வந்துடுவார். இன்னும் குளிச்சுட்டு சாப்பிட சரியாக இருக்கும். சீக்கிரம் செஞ்சு வச்சிரு. சரி சரி, மடமண்ணு ஆக்கிறேன். சரி, அந்த பொம்பளை விறகு வெட்டுற பொம்பளை வரவே இல்லடியே. மணி நான் அது 8 ஆகுதா? 10 மணிக்கு தான் அத்தை வரும். அது 10 மணிக்கு தான் வருமா? வரட்டும். ஆமாம், அது வரத்துக்குள்ளே நானே எல்லா வேலையும் முடிச்சுட்டுன்னா கூட அதுக்கு ஒத்தாசையாக இருப்பேன்ல, அதனால 10 மணிக்கு வரேன். சரி 10 மணிக்கே வான்னு நான் சொல்லிட்டேன். சரி விடு, பொறுமையாக 10 மணிக்கே வரட்டும். நீ அதுக்குள்ளே வேலையெல்லாம் முடிச்சிடு. அவளுங்க 2 பேரும் எங்கே அத்தை? ஒரு துணி அழைச்சரா, ஒரு துணியை காய வச்சு நிற்கா, வேலை செஞ்சு நிற்காளுங்க. அப்படியா? பரவாயில்லையா? அம்மா வீட்டில் எல்லாரும் வேலை செய்கிறாளுங்களே. அவளுங்க எங்கே செஞ்சாலுங்க, நான் மெத்தி வேலை வாங்கி நிற்கேன். அவளுங்களாம் ஒரு துணி அலசுன்னா, ஒரு துணி காய வையின்னா செஞ்சு நிற்காளுங்க மெத்ததுனால. செய்யட்டும். நீங்கள் சொல்கிறதுனால கேட்டாளுங்க, நான் சொன்னேன்னா காது கூட குத்து வாங்கிருக்க மாட்டாளுங்க. என்ன சொல்கிறேன் ஏது சொல்கிறேன்னு. ஆமாம். சரி, மீன் குழம்புக்கு கரைக்கிறதுக்கு நான் கரைச்சி தரேன். என்ன புளி எல்லாம் நீ மீன் மட்டும் க்ளீன் பண்ணு, நிறைய வேலை செய்யாது. நான் போய் வெங்காயம் இந்த கல்லாம் அறுத்து வைக்கிறேன். அதே உங்களுக்கு எதுக்கு இந்த வேலையெல்லாம்? நானே செஞ்சுக்கிறேன், வந்து விடுங்க. தனியால நீ எப்படி இவ்வளோ வேலை செய்வ? இது வந்து முடிச்சுட்டு வேற வந்து அது காயெல்லாம் வேற அறக்கணும்ல, நான் அறுத்து வைக்கிறேன். என்ன எனக்கு காய் கூட அறுக்க தெரியாது. என்ன அறுத்து வச்சு குழம்பு புளியெல்லாம் கரைச்சி ஊற்றி வைக்கிற, மிளகாத்தூள் போட்டு. என்ன மீன் மட்டும் நீ க்ளீன் பண்ணி எடுத்துனா. யாரா எனக்கு செய்ய தெரியாது, நீ செஞ்சுக்கோ. யாரா குழம்பு நான் கூட்டி விட்டேன்னா கூட நீ மீன் வருவலாம், இந்த இதுவும் செஞ்சுடு யாராவியும். சரி அத்தை, அடுப்பில் போடலையா? அப்போ அடுப்பில் தாண்டி போட போகிறோம். நீ க்ளீன் பண்ணுறல, அது கூட நான் குழம்பு கூட்டிடுறேன். என்ன அதுக்கப்புறம் எடுத்து அடுப்பில் வச்சுக்கலாம். சரி அத்தை, நீங்கள் போய் கூட்டுங்க, காய் அறுத்து வைங்க. வெங்காயம் தக்காளிலாம் அங்கே இருக்கும், தெரியும்ல உங்களுக்கு எங்கே இருக்குன்னு? தெரியும். நானும் பார்த்துன்னு தானே இருக்கேன், இந்த வீட்டில் தானே இருக்கேன், எனக்கு தெரியாதா என்ன? நம்ம பூண்டு வச்சிருக்கியா?
பூண்டுலாம் தோல் உரிச்சே வச்சிருக்காத்த. நைட்டு தான் உட்காந்து உரிச்சேன், இருக்குது பூண்டுலாம். அப்போ நான் வெங்காயம் தக்காளி பச்சை மிளகா மட்டும் அறுத்து குழம்பு கூட்டுறேன் என்ன? சரி அத்தை, உங்கள் விருப்பாத்தேன். சரி மடமான வேலை ஆரம்பி. அருவாமனை எடுத்துன்னு வந்து தரட்டா? நானே எடுத்துக்கிறேன் அத்தை. அருவாமனை கத்தி அப்புறம் சீசர்லாம் கொஞ்சம் வேணும், நானே எடுத்துக்கிறேன். நீங்கள் விடுங்க. மீன் கவுச்சில் க்ளீன் பண்ணுறது தனியாக வச்சிருக்கல? ஆமாம் தனியாக பின்புறத்தில் வச்சிருக்கேன், அது எடுத்துன்னு வந்து வச்சுக்கிறேன். சரி போய் எடுத்துன்னு வந்துக்கோ, நான் போய் வேலையை பார்க்குறேன். சரிங்க அத்தை. நான் இங்கே நின்று இருந்தேன்னா சரிங்க அத்தைன்ட்டு இங்கே நின்று இருப்பா. நம்ம உள்ளே போய் வேலையை ஆரம்பிப்போம், அப்போ தான் இவங்களும் வேலையை ஆரம்பிப்பா. என் புருஷன்கார நான் வச்ச மீன் குழம்பு தான் ரொம்ப பிடிக்கும், அதை செஞ்சு கொடுப்போம்.